நடிகர் சிவகார்த்திகேயனோட 21வது மூவியோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மற்றும் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட 21வது படத்தோட அஃபீஷியல் டைட்டில் அமரன்னு வெளியிட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் மேஜர் முகுந்த் கதாபாத்திரத்தில் அமரன்ற டைட்டிலில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சாய் பல்லவி அவர்கள் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. இப்போது அமரன் படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்த படம் தேவேரா படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் அஃபீஷியலாக ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் புது ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 10, 2024 படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து புது போஸ்டர் வெளியாகிருக்கு. ஜூனியர் என்டிஆர் கூட இணைஞ்சி சைஃப் அலி கான், ஜன்வி கபூர், பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த் மற்றும் ஷைன் டாம் சக்குலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அருண் விஜயோட அடுத்த படம் வனன்கான். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வனன்கான் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் பிப்ரவரி 19 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஸ்கின்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இப்போது வனன்கான் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் பிப்ரவரி 19 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் முதலாக கமிட் ஆகிட்டு அப்புறம் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போது சுரேஷ் காமாட்சியோட ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் பிப்ரவரி 19 ரிலீஸ் ஆகுது. நடிகர் வைபவோட 25வது படம் ரணம் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் பிப்ரவரி 23 ரிலீஸ் பண்ணுறாங்க. வைபவ் கூட இணைஞ்சி நந்திதா ஸ்வேதா, தன்யா ஹோம்ப்லா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் ரணம் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஹாட்ஸ்பாட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி இருக்க போகுது. இந்த படத்தில் கலையரசன், சாண்டி, ஆதித்யா பாஸ்கர், கௌரி ஜி கிஷான், ஜனனி ஐயர், அம்மு அபிராமி தான் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாகிருக்கு. நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அடுத்த படம் ரெபில் படம் அஃபீஷியலாக மார்ச் 22 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபீஷியலாக ரைஸ் ஆஃப் ரெபில்ன்ற லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் இந்த பாடலை பாடி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் யூடியூப்பில் ரைஸ் ஆஃப் ரெபில் சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு. டைரக்டர் கௌதம் வாசுதேவனோட இயக்கத்தில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படத்தில் ஒன்று ஜோஷுவா படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 1 அஃபீஷியலாக படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. வருண் அவர்கள் லீடாக நடித்து மார்ச் 1 ஜோஷுவா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் அடுத்த படம் போர் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் மார்ச் 1 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகியிருக்கு.